15 ஆகஸ்ட் 2016. அதாவது சரியா சொல்லணும்னா மொத்த இந்தியர்களும் நம் நாட்டிற்கு கிடைத்த சுதந்திரத்தை கொண்டாடுற நாளுங்க. ஒரு சின்ன குழந்தைங்க 3 வயசு கிட்ட இருக்கும், தன்னோட அப்பா அம்மா கூட மூவிக்கு போயிட்டு அவங்களோட ஹோண்டா சிட்டி கார்ல வீடு திரும்புறப்போ சன்ரூஃப் வழியா வெளியே வேடிக்கை பார்த்துட்டு சிரிச்சுட்டு வாழ்க்கைய ரசிச்சு சந்தோஷம் நிறைந்த வாழ்வியலோட வந்திருக்காங்க. சடனா என்னன்னே தெரியல, அவங்களோட பொண்ணு டக்குன்னு காருக்குள்ள மயங்கி அவங்க மடியில விழுறத பாக்குறாங்க. என்ன நடக்குதுன்னு யோசிக்கிறதுக்குள்ள அவங்க குழந்தையோட கழுத்து அறுபட்டு ரத்தம் வரத பார்த்து அவங்க அம்மா கதறி துடிக்க துடிக்க அழறாங்க. ஒரு சில நிமிடங்கள்லயே தன்னோட மடியில தன்னோட குழந்தை துடிக்க துடிக்க இறந்து போறத பார்த்து என்ன பண்றதுன்னே தெரியாம செய்வதறியாம அந்த அம்மாவும் பயங்கி கீழே விழுறாங்க. இதற்கு காரணம் இண்டிபெண்டன்ஸ் டே செலிப்ரேஷனுக்காக பட்டம் விடுறப்போ மாஞ்சா நூல்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த பட்டம் வெட்டுறப்போ அடுத்தவங்களோட பட்டத்தை அறுக்கிறதுக்காக அந்த நூல்ல கிளாஸ் பீசஸ், அதாவது கண்ணாடி தூள்களை போட்டு அரைச்சு அது மூலமா நூல் கோர்ப்பாங்க. அது அந்த சன்ரூஃப் வழியா எட்டி பார்த்துட்டு வந்துட்டு இருந்த குழந்தையோட கழுத்தை அறுத்திருக்குங்க. இந்த சம்பவம் நடந்த அதே நாள்ல தான் ஹாரின்னு சொல்லப்படுற 4 வயது குழந்தையோட உயிரும் இதே மாதிரி பிரிஞ்சிருக்கு. சன்ரூஃப் எதுக்குன்னு புரிதல் இல்லாத காரணத்தால இதே மாதிரி விபத்துகள் தினம்தோறும் நடந்து கொண்டே தான் இருக்கு. மாஞ்சா நூல் கழுத்தை அறுத்திருக்கு, அதுக்கு ஏன் சன்ரூஃபை குறை சொல்றேன்னு ஒரு சில பேர் இன்னுமே கேட்கலாம். இங்க சன்ரூஃப் வழியா கழுத்தை நீட்டுறதுல தான் பிரச்சனைகளே தொடங்க ஆரம்பிக்குது. சன்ரூஃப் வழியா உங்களோட தலையை வெளியே நீட்டி வேடிக்கை பார்த்துட்டு வரப்போ சடனா ஏதாவது இன்சிடென்ட் பிரேக்கை உங்க காரோட டிரைவர் அப்ளை செஞ்சா உங்க கழுத்து பகுதி அல்லது நெஞ்சு பகுதி நேரா போய் சன்ரூஃபோட எட்ஜ் கார்ட்ல அடிக்கும். இதுவே குழந்தைகளா இருந்தா பெரும்பாலும் அவங்களோட ஹைட் குறைவா இருக்கும். ஸோ டைரக்டா இந்த கழுத்து பகுதி தான் போய் அந்த சன்ரூஃபோட எட்ஜ் பீடிங்ல இடிக்கும். அப்படி அடிபடுறப்போ ஒரு சில டைம் கழுத்து அறுபடுறதுக்கே வாய்ப்புகள் ஜாஸ்தி. தயவு செஞ்சு சன்ரூஃபை தவறா பயன்படுத்தாதீங்க. இந்த வீட்டில் இருக்கிற குழந்தைகளுக்கு நீங்க தான் இதை புரிய வைக்கணும். நாம என்ன செய்யறோமோ அதைத்தான குழந்தையும் செய்யும். வீடியோக்குள்ள ஃபர்தர் போறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோமோட்டிவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாட்டா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது நீங்க எனக்கு செய்யற மிகப்பெரிய உதவிகரமா இருக்கும். சரி, மெயின் விஷயத்துக்கு வரலாம். இன்னைக்கு தேதியில இந்தியால சன்ரூஃப் அப்படின்றது பிரதான டிமாண்டா கஸ்டமர்ஸால வைக்கப்படுது. அதோட ரிசல்ட் தான் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பஞ்ச்ல ஆரம்பிச்சு குட்டி கார்கள்ல கூட மேனுஃபேக்சரர்ஸ் சன்ரூஃபை கொடுத்தே தீரணும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. பட் பிராக்டிக்கலா சன்ரூஃப் அப்படின்றது இம்ப்ரூவ்ட் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங்காக மட்டுமே கொடுக்கப்படும் ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சர் தானே. ஏன் அதை இந்தியால தலையை வெளியே நீட்டி வேடிக்கை பார்ப்பதற்காக மட்டுமே பயன்படுத்துறாங்க? காரணம் அறியாமை தாங்க. இன்னைக்கு ஒரு காரோட ஃபீச்சர் எதுக்கு இருக்குன்னே தெரியாம தவறா பயன்படுத்துற வெகுளித்தனமான மக்கள் ஜாஸ்தி. கிட்டத்தட்ட 9க்கும் மேற்பட்ட சன்ரூஃப் வகைகள் இங்க மார்க்கெட்ல இருக்கு. இந்த சன்ரூஃப் அப்படின்றது 1937லயே மேஷ் கார்ல அறிமுகம் செய்யப்பட்டாச்சுங்க. சரௌண்டிங்ஸோட எக்ஸ்போஷர் ஜாஸ்தியா உள்ள வருவதற்காகவும் பெட்டர் வென்டிலேஷன் அண்ட் லைட்டிங் கிடைக்கணும் அப்படின்றதுக்காகவும் தான் லக்ஸரி பிராண்ட்ஸ் இந்த ஓப்பன் ரூஃப் சன்ரூஃப் அப்படின்ற கான்செப்டை எடுத்தே வந்தாங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1992-2000 காலகட்டத்துல தான் சன்ரூஃப் அப்படின்ற விஷயம் உள்ள வர ஆரம்பிச்சது. பட் அது பிரீமியம் கார்கள்ல மட்டுமே கிடைக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் ஃபீச்சரா தான் வைக்கப்பட்டிருந்தது. காலங்கள் நகர
டிமாண்ட் அதிகரிச்சதால இன்னைக்கு எல்லா மாடர்ன் கார்ஸ்லயும் சன்ரூஃபை பார்க்க முடியுது. சன்ரூஃபுக்கும் மூன்ரூஃபுக்கும் என்னப்பா வித்தியாசம்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. சொல்றேன். பேசிக்காவே சன்ரூஃப் அப்படின்னா அதை ஓபன் பண்றப்போ மேல ஒரு கிராப்ட் மெட்டல் பீஸ் இருக்கும். அது ஓபன் ஆகி ஃப்ரெஷ் ஏர் அண்ட் லைட்டை உள்ள டைரக்டா அலோவ் செய்யும். க்ளோஸ் செய்யறப்போ அதே மெட்டல் பீஸ் வந்து கம்ப்ளீட்லி லாக் ஆகி க்ளோஸ் செஞ்சு அவுட்டர் வேர்ல்டோட கனெக்ட நிப்பாட்டி எதுவும் பார்க்க முடியாத மாதிரி ஆகும். வெரஸ் மூன்ரூஃப் அப்படின்னா மெட்டலுக்கு பதிலா கம்ப்ளீட்லி டிண்டட் கிளாஸ் இருக்கும். நீங்க க்ளோஸ் செஞ்சாலும் சரௌண்டிங்ஸை பார்க்க முடியும். பார்ஷியலா வெளிச்சமும் உள்ள வரும். இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பெரும்பாலான மாடர்ன் கார்ஸ்ல வர்றது எல்லாமே மூன்ரூஃப் தாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு சன்ரூஃப் பற்றின புரிதலையும் அதை தவறா பயன்படுத்துறப்போ நடக்கக்கூடிய அபாயத்தை பத்தியும் உணர்த்திருக்கும்னு நம்புறேன். இன்னொரு குழந்தையோட உயிர் தன்னோட அப்பா அம்மா கண்ணு முன்னாடி துடிக்க துடிக்க போகக்கூடாதுன்னு நினைச்சா தயவு செஞ்சு இந்த புரிதலை உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு 4 பேருக்கு சொல்லுங்க. வீடியோவை முடிச்சுக்கலாம். எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதிச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டேக் கேர். பை.